மாமா சாரி மாமா. எனக்கு என்னமோ அந்த இந்து பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு தோணுது. இல்ல நீங்க பண்ண தப்புக்கு அந்த கடவுளா வந்து உங்களுக்கு தண்டனையா இந்த காலை இப்படி பண்ணிட்டாரு, அத சொன்னேன். என்னடி பேசுற? என்கிட்டயே வந்து இந்து பத்தி பெருமை பேசிக்கிட்டு இருக்கியா? என்ன மாமா டான்ஸ் எல்லாம் ஆடுறீங்க? இந்த வயசுல ஒரு நொண்டி ஆட்டம். உங்ககிட்ட நான் எப்படி மாமா சொல்லுவேன்? ஐயா சொன்னா தானம்மா என்னன்னு தெரியும். அங்க பாருங்க மாமா, உங்க பையனுக்கு கால்ல எப்படி அடிபட்டிருக்கு. அப்படி அடிபட்டிருந்தும் கூட என் கூட ரொமான்ஸ் பண்ணுவேன்னு நொண்டி நொண்டி ஓடி வராரு. நான் எவ்வளவு தூரம் வேணான்னு சொல்லியும் என்ன துரத்திட்டு வர்றாரு மாமா. அவ உன் பொண்டாட்டி தானே, எதுக்குடா அவளை துரத்திக்கிட்டு இருக்க? அப்போ அவளை நம்பாதீங்கப்பா, கதால இருக்கிறோம். என்னது? எங்க அப்பா முன்னாடி ஏதோ சொல்லி என் மானத்தை வாங்குறியா? என்னங்க நீங்க? நான் கூட நீங்க என்ன ரொமான்டிக் மூட்ல தான் துரத்துறீங்களோன்னு பார்த்தேன். இல்லையா? மாமனாரே சொல்லிட்டாரு, ஜாலிதான் மாப்பிள்ள. என்னடா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இப்ப சாந்தி முதல்ல சண்டை போட போறீங்க. காயின கூட ஜோ இந்த நேரத்துல இருக்கிற காயின் கேட்கிறா. தீவி காயின் வச்சு அடிப்பானே. ஹலோ, அந்த கப்புள்ஸ் சண்டை அதை வந்துட்டேன். எனக்கு தெரியாமலே எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கல. ஆனா என்கிட்ட இதை பத்தி நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. நல்லா பூனை மாதிரி உட்காந்துட்டு இருக்க. இரு, உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. ஏய், என் அப்பா தான் நமக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாம அவர் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் சொல்லி குழந்தை பெத்துக்க சொல்றாருன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? நீ என்னமோ உண்மையிலே நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி குழந்தை பெத்து கொடுக்குறோன்னு சொல்ற. அப்படின்னா உன் மனசுக்குள்ள இவ்வளவு நாள் அந்த திட்டத்துல தானே இருந்திருக்க. ஏய், நான் மட்டுமா சொன்னேன்? நீயும் தானே சொன்ன. நீயும் தானே உங்க அப்பா கிட்ட குழந்தை பெத்து கொடுக்குறேன்னு சொன்ன. அப்போ நீயும் என்கிட்ட இவ்வளவு நாளா அந்த எண்ணத்துல பழகிருக்கேன்னு நான் வச்சுக்கலாமா? அது அது என் அப்பா நான் அந்த வீட்டுல நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் நம்பிக்கையை கெடுக்க கூடாதுல, அதான் சும்மா சும்மா சொன்னேன். இந்த பார், அதே மாதிரி தான் நானும். உங்க அப்பா எதுவும் ஃபீல் பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால தான் நானும் சும்மா சொன்னேன். மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த எண்ணமும் கிடையாது. இந்த பார், நான் என்னென்ன சொல்லணுமோ எல்லா உண்மையும் உங்கள் அப்பாட்ட சொல்லியாச்சு. இனிமே நீயாச்சும் உங்கள் அப்பாவை வச்சு. மாப்பிள்ள, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவர்கிட்டே போய் சொல்றது. என் அப்பாக்கு இப்பதான் ஆபரேஷனே முடிஞ்சிருக்கு. இத்தனை நாள் எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நான் மூடி மூடி மறைச்சனும், அதை ஒரேடியே போட்டு உடைச்சிட்ட. இந்த பார், நானும் உங்கள் அப்பாட்ட எதுவும் சொல்லலை. என்ன சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்குனது நீ. ஏன் மேல பழிய போடாத. சும்மா எல்லாத்தையும் என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்க? உங்க 2 பேரையும் அப்பா கூப்பிட்டாரு, வாங்க. சிஸ்டர், உங்க அப்பா கூப்பிடுறாரு, வாங்க வாங்க சிஸ்டர், வாங்க வாங்க. நாங்க பயந்தே போயிட்டோம்டா. இனிமேல் அப்படி பண்ணாத. கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த பார், எனக்கு உங்க அப்பாட்ட உண்மையை சொல்றதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நான் சொல்ல வேண்டான்னு இருக்கேன். ஆனா உனக்காகலாம் ஒன்றும் இல்லை. உங்க அப்பாட்ட உண்மையை சொன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவரால் தாங்கிக்க முடியாது. அதனால தான் நான் சொல்லலை. இப்போ நான் இந்த விஷயத்தை விட்டு சொல்லியிருந்தேன்னு வை, ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அது அவரோட ஹெல்த்தை தான் பாதிச்சிருக்கும். அது அவருக்கும் தேவையில்லாத டென்ஷன், நமக்கும் தேவையில்லாத டென்ஷன். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன்னு நீ நினைக்கலாம்.
அது காரணம் என்ன தெரியுமா? நான் உங்கள் அப்பா மேலே வச்சிருக்கிற மதிப்பும் மரியாதையும் தான் காரணம். இதுக்கப்புறம் நீ என்னை பற்றி என்ன நினச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. உங்கள் அப்பா இதுக்கப்புறம் உங்ககிட்ட குழந்தை பெற்று கொடுன்னு கொஞ்ச நாளைக்கு கேட்க மாட்டார், சரியா? ஏன் சிஸ்டர், இப்படிப்பட்ட ஒருத்தன் தான் உங்கள் வீட்டை பாராவும் சீட்டு கிளப்பாவும் மாற்றுறதுக்கு ஐடியா கொடுத்துருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவன் மேலே குத்தம் சொல்கிறதுக்கு முன்னாடி கர்ணன் அப்படி பண்ணியிருப்பான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதை விட்டுப்பட்டு இப்படி தேவையில்லாமல் இப்படி தப்பாக நினச்சிட்டிங்களே. இங்கே பாருங்க, என் மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவன் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. இனிமேலாவது கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கங்க. ம் ம் அதனால இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு வேணா நம்ம எல்லாரும் ஜாலியா வெளியில போயிட்டு வந்துடலாமா? சரி, உங்களுக்காக நாளைக்கே போலாம். எங்க போலாம் சொல்லுங்க? சித்ரா, நீயே சொல்லு. ஏதாச்சும் ஹோட்டல், மால் அந்த மாதிரி போலாமா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம்க்கா. ஆ, நம்ம பீச் போலாமா? அங்க சூப்பரா இருக்கும். போலாம்க்கா. சூப்பர். இந்தோ நானும் பீச்சுக்கு போய் பல வருஷம் ஆச்சு. ஐயோ ஆனா எப்படி போறது? அதெல்லாம் பாத்துக்கலாம்க்கா. நம்ம நாளைக்கு பீச்சுக்கு போறோம், ஓகேவா? ஆனா நம்ம மட்டும் போனா எப்படி? சித்ரா, உங்க அம்மாவையும் கூப்பிடலாமா? சுகுணாக்காவும் வரட்டும். பாவம், அவங்களும் வெளியில போயிருக்க மாட்டாங்கல்ல. ஹே, அவ்வளவுதான், இதெல்லாம் நடந்த மாதிரி தான். சுகுணாக்கா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொன்னேன்னு வையேன், அவங்களும் வரமாட்டாங்க, நம்மளையும் போக விட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த வீடு தான் எல்லாமே. இந்தோ இந்த வீட்டை விட்டு அவங்க எங்கேயும் வரமாட்டாங்க. சித்ரா, சுகுணாக்காவுக்கும் ஆசை கனவுகள்லாம் இருக்கும்ல. அவங்க இல்லாம நாம மட்டும் வெளியே போய் ஜாலியா இருந்தா எப்படி? அவங்களும் நம்ம கூட வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. நீ உங்க அம்மா கிட்ட பேச. எல்லாம் சரிதான், ஆனா அம்மா எப்படி வருவாங்க? சித்ரா, நீ நினைச்சா கண்டிப்பா உங்க அம்மா வருவாங்க. ஏய் சித்ரா, இந்தாம்மா பாலை குடிச்சிட்டு படு. நான் ஆசையா கேட்டது முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, எனக்கு எதுவும் வேண்டாம் போ. போது நிறுத்து. இப்ப என்ன, உனக்கு பீச்சுக்கு போகணும் அவ்வளவுதானே? சரி, நானே உன்னை கூட்டிட்டு போறேன். ஏய் எதோ சுகுணாக்கா பீச்சுக்கு போறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. எப்படி? அக்கா, அவங்க பெத்த பொண்ண யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவளோட ஆசைதான் அவங்களுக்கு முக்கியம்னு எனக்கு தெரியும்க்கா. அப்போ நாளைக்கு நம்ம எல்லாரும் பீச்சுக்கு போறோம்.